ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जना। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நண்பர் ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். படித்தோடனே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மெசேஜ் இது தான்: என்னை மேலிருந்து கீழாக படித்து வந்தால் உன்னை கீழிருந்து மேலாக உயர்த்துவேன். இப்படிக்கு புத்தகம். சிம்பிள். புத்தகத்தை படிக்கிறப்ப நம்ம மேலிருந்து கீழே படிச்சுட்டே போகிறோம். எந்த அளவுக்கு புத்தகத்தை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மேலே போகும். ஆனால் இங்கே கீழே வர்றோம். பணிவு வருது. பணிவு வர வர உயர்வு வருது. சாதாரண புத்தகங்களை படித்தாலே நமக்கு அறிவு விருத்தி ஆகும் அப்படின்னாக்கா, மகான்களுடைய வார்த்தைகளை படித்தா, சாதாரண புத்தகத்தை படித்தா உலக அறிவு அதிகமாகும். மகான்களுடைய புத்தகத்தை படித்தா தெய்வீக அறிவு அதிகமாகும். ஏன்னா நமக்கு உள்ளார இருக்கிறது அதுதான். உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னாக்கா தெய்வீகம்தான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நாம் அதையெல்லாம் மறந்துட்டு, நான் ரேணுகா, நான் ராமசாமி, நான் கந்தசாமி, நான் சோமேஸ்வரன், நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், நான் மினிஸ்டரு, நான் சிஎம், நான் பிஎம், நான் பிரசிடெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நாள் காணாமல் போயிடுறோம் உலகத்திலேருந்து. வேற வேதம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த இறை நிலையாக இறை ஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வேதத்துக்கு பொய் சொல்ல தெரியாது. வேதத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா வேத ஜனனி. வேதத்தை அம்மான்னு சொல்கிறாங்க ரிஷிகள். ஏன் அப்படின்னாக்கா, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து வளர்ப்பாலும் சின்ன குழந்தை, அதை போல் வேதம் நமக்கு வழிகாட்டுது. ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக அந்த வேதத்தை படித்து அதை வாழ்க்கையில் உணர்ந்து அனுபவித்து அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்க மகான்கள். ஸோ அவங்க வார்த்தைகள் வேதத்தை தவிர வேறு இல்லை. அவங்க வார்த்தைகளை படித்தா அது வேதத்தை படித்ததுக்கு சமம். ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் மகாபுருஷ் மகாராஜிட்ட போய் சொன்னார் ஒரு தடவை, இந்த கொஞ்சம் தூரத்தில் வேல்மடத்துலேயும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய பண்டிதர் இருக்கார். அவர்கிட்ட போய் நான் வேதம் படிக்கலான்னு பார்க்குறேன் அப்படி சொன்னப்போ மகாபுருஷ் மகாராஜ் சொன்னார், வெளியில் போய் வேதம் படிக்க போறியா? ஃபுல் எங்கள் வாழ்க்கையை படி. தட் இஸ் ரன்னிங் கமெண்ட்ரிஸ் ஆன் வேதாஸ் அப்படின்னு சொன்னார். எப்படி கிரிக்கெட் நடக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, பந்தை எடுத்து வருகிறார், ஓடுகிறார், வீசப்போகிறார், வீசிவிட்டார், அவர் தடுத்து விளையாடினார், ஒன்றுமே இல்லை இதில். ஆனால் நாம் காதுக்கு பக்கத்தில் முன்னாடி இப்போல்லாம் அதெல்லாம் விட்டாச்சு, அதை வச்சு கேட்டுகிட்டே இருப்போம். அவர் தடுத்து விளையாடினார், ஒன்றும் ரன்னும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மறுபடியும் ஓடுறான். ஸோ ரன்னிங் கமெண்ட்ரி. மகான்களுடைய வாழ்க்கை ரன்னிங் கமெண்ட்ரிஸ் ஆன் வேதாஸ், வேத தத்துவாஸ் அப்படின்னு மகாபுருஷ் மகாராஜ் சொல்லியிருக்கார். ஸோ நாம் இந்த ராமகிருஷ்ண வேதத்தை படிச்சிட்ருக்கோம். போன வகுப்பில் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு பக்தர் கேட்டார், பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பு ஒன்றும் இல்லையா? ஏன்னா ராமகிருஷ்ணன் சொன்னார், கடவுள் தான் நல்லவர்களையும் படைச்சிருக்கிறார், கெட்டவர்களையும் படைச்சிருக்கிறார். அப்போ நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம். இல்லை, நான் ஒன்றுமே செய்யலை, கடவுள் தான் என்னை செய்ய வச்சார் அப்படின்னு ஊழலாம் ஜாலியாக பண்ணலாம். அரசியல்வாதிகளுக்கு பாவம், அவங்க முட்டாள்கள், இதெல்லாம் படிக்கலை. இதெல்லாம் படித்தா ராமகிருஷ்ணனை கோட் பண்ணி ஊழல் செய்யலாம். அவங்க இதெல்லாம் படிக்கவே இல்லை இல்லையா?
அந்த மாதிரி செய்யலாமே. அதுக்காக அந்த பக்தர் கேட்குறார், பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், அப்படி இல்லை, பாவம் செய்தால் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும். வாட் எவர் யூ டூ வில் ஹாவ் டு ரீப் தி ரிசல்ட்ஸ் அப்படின்னு விவேகானந்தர் சொல்வார் கர்மயோகாவில். செஞ்சதை அனுபவித்து தான் தீரணும். இது இறைவன் வகுத்த நியதி. மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். வள்ளுவர் சொல்வார், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும், நீங்கள் தேட வேண்டாம். இந்த ஒரு இன்சிடெண்ட் படித்தேன். அமெரிக்காவில் ஒரு டாக்டர் ராபர்ட்ஸன்னா என்னமோ ஒரு பேர், நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு காரில் போயிட்டு திரும்பி வர்றப்போ ரொம்ப தூரம் அவங்க வீடு இருட்டிடுச்சு. ஈவினிங் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஈவினிங் 7:30 சம்திங் லைக் தட் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்போல்லாம் இந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, புதுசு இடம். அப்படியே ஓட்டிகிட்டே வர்றார். மழை பெய்யறதுல இவருக்கு ரொம்ப தூரம் பார்க்கவும் முடியல, ஒரு பயமாகவும் இருக்குது ஓட்டுறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே இருட்டு. அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறப்போ அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு தெரிஞ்சுதான். சரி, இங்கே போய் தங்கிப்போம், அட்லீஸ்ட் கேட்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நேராக போய் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி கதவை தட்டினாக்கா ஒரு அம்மா கதவை திறந்தாங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறப்போ, நான் இங்கே ஒரு விசேஷத்துக்கு வந்தேன், மழை பெய்யுது, மழை பெய்யுது, என்னால் போக முடியல, ரொம்ப தூரம் போகணும், நான் கொஞ்சம் நேரம் இங்கே தங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா பார்த்தாங்க. இப்போ மழை பெய்கிறப்போ யார் திருடனா வருவாங்க, சரி வாங்க உட்காரணும். சின்ன வீடு தான், ரொம்ப பெரிய வசதியெல்லாம் இல்லை. அங்கே போய் கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் துவட்டிகிட்டு இருக்கிறார். பார்த்தாக்கா அந்த அம்மா மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்டார். அந்த அம்மா, நானும் என் பையனும் இருக்கோம். பையன் எங்கே? அங்கே படுத்திருக்கான். என்ன வயசு? 15 வயசு. ஏன் படுத்திருக்கான்? அவனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ், சம் பர்டிகுலர் டிசீஸ். அது டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். இவரே ஒரு டாக்டர், ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது. டாக்டர்கிட்ட காட்டினேன், அவனுக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணுமா. பாஸ்டன்லேயே என்னமோ ஒரு டாக்டர் ராபர்ட்ஸன் ஒருத்தர் இருக்கார், பெரிய டாக்டர், அவர் மட்டும்தான் இதை பண்ண முடியுமா. அவர்கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, பணமும் இல்லை. டெய்லி நான் இங்கே ஜீசஸ் கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ இவருக்கு ஹவு ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் வேஸ் ஆர். நான் எங்கேயோ போனவன் எங்கேயோ வந்திருக்கேன் எனக்கே தெரியாமல் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தாக்க அவருக்கு புரியுது. அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு விளக்கு வச்சு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறார். படித்தோடனே இவருக்கு ஒரு இது தெரியுது, எஸ் இட் இஸ் கியூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. அம்மா, நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் ராபர்ட்ஸன் நான் தான், எனக்கே தெரியாமல் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்ம கார்லேயே உங்கள் பையனை அழைச்சிட்டு நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் அந்த பையன் நல்லா இருந்தான்னு சொல்லி ஒரு இன்சிடெண்ட். இது கதை கிடையாது பாருங்க. எங்கே இருந்து ப்ரேயர், த பவர் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கு. எங்கேயோ போக வேண்டியவர் இங்கே வந்திருக்கார். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நாம் அந்த அம்மாவுடைய கர்மா அப்படி இருக்குது பாருங்க. அந்த அம்மா செஞ்ச புண்ணியம், அந்த பையன் செஞ்ச புண்ணியம் அந்த டாக்டரை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு. விடாது கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இல்லையா. நீங்கள் திருநெல்வேலி போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிற, மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அது சொல்லிட்டு மதுர்பாபுவை பற்றி சொல்கிறார். அங்கே நின்னோம். மதுர்பாபு இள வயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். திடீர்னு பணம் வந்ததுனால அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. திடீர் பணக்காரன் ஆகிட்டாக்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால தான் விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், பெரிய பணக்காரங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க சன்னியாசி ஆக மாட்டாங்க. ஏன்னாக்க அவங்க முழுக்க அந்த ஆனந்தத்திலே இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையே கிடையாது. ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க சன்னியாசி ஆக மாட்டாங்க. ஏன்னாக்கா வாழ்க்கையினுடைய சுக துக்கத்தை அனுபவித்ததே இல்லை, ஏதாவது கிடச்சா அனுபவிக்கணும்னு ஆசையாக இருப்பாங்க. ஸோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான் சன்னியாசிகள் ஆவாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ஏன்னா ஓரளவு கொஞ்சம் லைஃபையும் அனுபவிச்சாச்சு, கஷ்ட நஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அவங்களுக்கு தான் இதிலேருந்து வெளியில் வரணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு சொல்கிறார். இவர் மதுர்பாபு திடீர் பணக்காரர். பவர் வந்தவுடனே அவரால் தாங்க முடியல, கண்டபடி செலவு செஞ்சு
கண்ட வழியிலெல்லாம் போய் தாறுமாறாக வாழ்ந்தார். அதனால் கடைசி காலத்தில் அவருக்கு பல்வேறு நோய்கள் வந்தன. இந்த எய்ட்ஸு இதெல்லாம் வரும் பாருங்க. இதெல்லாம் எதுக்காக வருதுனாக்கா, நாம் கேட்கலாம், கடவுள் ஏன் இதெல்லாம் படைச்சார்? படைக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகும்? மனுஷன் இன்னும் கெட்டு போவான். இல்லை, இன்னும் நம்ம இங்கிலீஷ் டீச்சர் ஒரு ஜோக் சொல்லுவார். இந்த February 14 வருது. February 14 உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியும் இல்லையா? கொடுத்துருக்கீங்களா ஏதாவது கார்டெல்லாம்? இப்போ இல்லை, சின்ன வயசில். சரி, February 14னாக்கா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி, இது ஒரு இங்கிலீஷ்காரனுடைய இது. ஒரு பையன் காலேஜில் படிக்கிற பையன் 22 23 வயசு ஒரு கடைக்கு போய் ஒரு கார்டை தேடுறான். தன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்த்துட்டே வர்றப்போ அந்த கடைக்காரன் வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கார்டையாக காட்டுறார். இப்படி பார்த்துட்டே வந்தப்போ கடைசியில் வந்து ஒரு கார்டு, இது ஒரு பூ கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு கார்டு, அதில் ஒன்லி யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போகிறதுக்கு இடம். வா, திஸ் இஸ் எக்ஸலன்ட் சார், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். கடைக்காரர் வந்து கேட்டாரான், வெரி குட், அப்போ இது பில் போட்டுருவேன், இதில் 10 கொடுங்க அப்படின்னா. ஒன்லி யுவர்ஸ் சொல்லி, அப்போ 10 பேருக்கு கொடுக்க போகிறான். ஒன்லி யுவர்ஸ், ஹவு கேன் யூ சே ஒன்லி யுவர்ஸ்? ஸோ எய்ட்ஸு இதெல்லாம் இருக்கிறப்பவே 10 பேருக்கு இவன் கார்டு கொடுக்குறான்னாக்கா, இதை வந்து நம்ம சாமிஜி, சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொன்னார், எய்ட்ஸ் ஏன் கடவுள் கிரியேட் பண்ணார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு, அதெல்லாம் இருக்கிறதுனால தான் சமுதாயத்தில் இன்னும் கூட கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தாறுமாறாக வாழ்ந்தார். கடைசி காலத்தில் பல்வேறு நோய்கள் வந்தன. இளவயதில் அது அவ்வளவாக தெரிவதில்லை. சின்ன வயசில் எப்போவுமே உடம்புல கொஞ்சம் ரத்தத்தில் சூடு இருக்கும், உடம்புல வந்து கொழுப்பு இருக்கும். அப்போது நாம் செய்கிற தப்பு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்போம். ஆனால் வயசாக வயசாக ஆஃப்டர் 40-45 வந்து டிக்ளைனிங் பீரியட் அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல வந்து புதுசாக ஒன்றும் வராது, இருக்கிறதெல்லாம் போகிற கட்டம். அப்போ தான் ஒவ்வொருத்தராக வருவாங்க. நீ பெயின், மூட்டு வலி, இந்த வலி வரிசையாக ஒன்றா வர ஆரம்பிக்கும். அப்புறம் சாப்பிட்டா ஜெரிக்காது, நடந்தால் கஷ்டமாக இருக்கும், உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது, எழுந்தால் உட்காரும், இதெல்லாம் வரும். அப்போ தான் மனசு வந்து கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிக்கும். இதை ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அதனால தான் சங்கராச்சாரியார் எழுதினார், மா குரு தன ஜன யவ்வன கர்வம். மா குரு, செய்யாத, தன கர்வம், நிறைய பணம் இருக்குது, என்னை யாரும் ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்லாத. ஜனம் நிறைய பேர் இருக்காங்க என் பின்னாடி, என் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல முடியாது, பணம் கொடுத்தா அவன் அங்கே போயிடுவான். ஒரு தலைவர் வந்து பேசுகிறார், யாருமே கை தட்டலை. அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னையா, செக்ரட்டரிகிட்ட கேட்குறாரு, என்னையா யாருமே இவ்வளோ நல்லா பேசுகிற, யாருமே கை தட்ட மாட்டேங்கிறாங்க. உடனே அவன் செக்ரட்டரி சொல்கிறான், சாரி சார், இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, நிறைய ஜனங்க அங்கே போயிட்டாங்க, அதனால் இவங்கெல்லாம் தமிழ் தெரியாதவங்க பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவன் எப்படி கை தட்டுவான்? அவனுக்கு 300 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. வந்து உட்காந்துருக்க போகிறான், கையை தட்ட மாட்டேங்க. தலைவருக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு கதை. அந்த மாதிரி பணம் கொடுத்து அங்கே போயிடுவான். யவ்வன கர்வம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த கர்வம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை செய்யாதே. ஏன்? ஹரதி நிமேஷாத் கால சர்வம், ஒரு நிமிஷத்தில் காலம் எல்லாத்தையும் பறிச்சிடும். ஹரதினாக்க பறிக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்நாச்சிங் அவே. காலம் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுடும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்ல. இள வயதில் அவ்வளவாக தெரிவதில்லை அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ராமகிருஷ்ணர். காளி கோயிலில் நைவேத்தியம் சமைக்க விறகு வைத்திருப்பார்கள். அப்போல்லாம் கேஸ் வரல, ஸோ விறகு அடுப்பு தான். ஈரமான கட்டைகள் முதலில் நன்றாக எரியும். கட்டைகளை போட்டாக்க நெருப்பு நல்லா பற்றிட்டு, ஈரமான கட்டையை வச்சு நீங்கள் நெருப்பு ஆரம்பித்தாக்கா அது எரியாது. இட் வில் டேக் டைம். அந்த மண்ணெல்லாம் ஊற்றுவாங்க. நான் சின்ன வயசில் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன், மண்ணெல்லாம் ஊற்றி நெருப்பு பற்ற வைப்பாங்க. பட் ஒன்ஸ் அது எரிய ஆரம்பிச்சதுனாக்கா எரிஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தண்ணி, அவற்றின் உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்பதே அப்போது நமக்கு தெரியாது. ஆனால் பின்னால் நானே இதை பார்த்துருக்கேன், பின்னாடி வந்து அந்த தண்ணியெல்லாம் புசு புசுன்னு வரும். அது நெருப்பு, விறகு அதிகமாக இருந்தாக்கா அந்த தண்ணி வந்து அதில் விழுத்து சில சமயம் நெருப்பு கூட அணையும். இதை ராமகிருஷ்ணர் வந்து அங்கே போய் பார்த்துருக்கிறார். எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீர் எல்லாம் கட்டையின் பின்புறத்துக்கு விரைந்து வருகிறது.
அந்த தண்ணீர் அப்படின்னா என்ன? உலக ஆசைகள் தான் தண்ணீர். இந்த உலக ஆசைகள் இருக்கிற வரைக்கும் இந்த கட்டையும் வேகிறப்போ கடைசியில் தண்ணியெல்லாம் வெளியில் வரும். இந்த கட்டையும் ஒரு நாள் வேக போகுது இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த என்னது, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் ஒன்று அழகான பாட்டு. சேர்த்தா விறகுக்காகுமா ஞானத்தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஒரு பாட்டு. எல்லாம் அழகான பாட்டு, எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இல்லை, தெய்வ அருள் இதெல்லாம். உலக ஆசைகள், இந்த உலக ஆசைகள் இருக்கிறப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசு. ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இந்த தேங்காய் பச்சையாக இருக்கிறப்போ அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தேங்காய் துருவுறதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அது ஒரு மிஷினில் கொடுத்து இப்படி இது பண்ணுவாங்க, அப்படியே தேங்காய் பூ வரும் வெளியில். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஓட்டோடு ஒட்டிகிட்டு இருக்கும் தேங்காய். அதே தேங்காய் காஞ்சி போச்சுன்னாக்கா உள்ளுக்குள்ளே கொட 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 கொடன்னு ஆடும். தேங்காய்க்கு உள்ளாரே இருக்கும், அதில் ஒட்டாமல் இருக்கும். அதை போல் ஞானி இருப்பான் அப்படின்னு ராமகிருஷ்ணன் ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுப்பார். குடும்பத்திலே இருப்பாங்க, ஆனால் அதில் ஒட்டாமல் இருப்பாங்க. அந்த அளவு பக்குவம் வரும் உலக ஆசைகள் போனால். ஸோ அந்த ஈரமான கட்டைகள் எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீரெல்லாம் கட்டையின் பின்புறத்துக்கு விரைந்து வருகிறது. அந்த தண்ணியை அந்த நெருப்பு பின்னாடி தள்ளிக்கிட்டே போகும். பின்னாடி புசு புசுன்னு வரும். புஸ் புஸ் என்ற சத்தத்துடன் சீறி பாய்ந்து அடுப்பையே கூட அணைத்து விடுகிறது. சில சமயம் நெருப்பு, அந்த விறகு ஈரம் அதிகமாக இருந்தால். அதனால்தான் காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 3 சொல்கிற இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது. திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனக காம குரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். விட்டுடு காமம், குரோதம், லோபம். காமம் நமக்கு தெரியும், ஆசைகள். எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, வீடு வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி, பைக் வாங்கணும்னு ஆசையாக இருந்தாலும் சரி, நகை நட்டு வாங்கணும்னு ஆசையாக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட புடவை வாங்கணும்னு ஆசை, எனி ஆசை, அது ஒரு பாண்டேஜ். குரோதம் சொல்லவே வேண்டாம். புத்தர் சொல்லுவார், குரோதம்னா என்ன அப்படின்னாக்கா, அடுத்தவன் செய்கிற தப்புக்கு நீ உனக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை குரோதம் அப்படின்னு. கோவப்பட்டால் உங்களுக்கு தான் பிபி ஏறுது, அவன் சிரிச்சுட்டே இருப்பான். அவன் சிரித்தா உங்களுக்கு இன்னும் பிபி ஏறும். நான் திட்டிகிட்டே இருக்கேன், நீ சிரிக்கிறேன் அப்படின்னு. அது நம்ம ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார். ரொம்ப வேடிக்கையான நிகழ்ச்சியெல்லாம் சில சமயம் காலேஜில் நடக்கும். இதெல்லாம் கேட்டு வச்சேங்க. நான் ஒரு நாள் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறேன் சாமிஜி. 2 பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்துட்டு, ஏய் பாடம் நடத்துகிறேன், அங்கே என்ன சிரிப்பு, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அஃப்கோர்ஸ் இது இப்போ ரீசெண்டாக இல்லை, சம் 25 இயர்ஸ் ஆகினா. அப்போல்லாம் கொஞ்சம் திட்டலாம், இப்போ திட்ட முடியாது. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். சைலண்ட் ஆகிட்டாங்க. மறுபடியும் நான் போர்டில் எழுதிட்டு திரும்பி பார்த்தா 2 பேர் மறுபடியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி, இப்போ கிளாஸில் பேசணும்னு நல்லா இருக்கும் சொல்லிவிட்டு, கிளாஸ் முடிஞ்சவொடனே 2 பேர் என்னை பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு நான் என்னுடைய ரூமுக்கு போயிட்டேன். அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். 2 பசங்களும் வந்தாங்க. ஏடா அப்போ தான் நான் சொன்னேன், திட்டினேன், மறுபடியும் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் சிரிச்ச? இல்லை சார், நீங்கள் அறிவு இருக்கான்னு கேட்டிங்களா, அதை கேட்டோடனே சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சிரிப்பு வந்தது? இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு எப்போ கேட்பீங்க? என்கிட்ட இல்லாதப்போ. நீங்கள் அறிவு இருக்கான்னு கேட்டப்போ எனக்கு அதே தான் ஞாபகம். எப்படி திங்க் பண்ணுறாங்க பாருங்கள் பசங்க. சரி, உங்களுக்கு இல்லை போல இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த கான்செப்ட் ஞாபகம் அதனால் சிரித்தேன். சாரி சார் அப்படின்னாக்க. அவர் ப்ரொஃபஸர் சொல்கிறார், பார்த்தேன் இவங்ககிட்ட பேசுனா நமக்கு உண்மையிலே இல்லாமல் போயிடுச்சு, சொல்லி நீ போயிட்டு வா தம்பி, நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்த அப்படின்னு சொன்னார். வேடிக்கையான நிகழ்ச்சி இருந்தால், பட் எவ்வளோ மீனிங் இருக்குது பாருங்கள் இல்லை? ஸோ கோபம் வந்தால் நமக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாது. பேராசை சொல்லவே வேண்டாம். உலகத்தில் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த பேராசை. ஒரு அண்ணன் தம்பிங்க 2 பேர், வேறு யாரும் கிடையாது. அப்பா பெரிய பணக்காரர், 10 கோடி வச்சுருக்கார். 5 கோடி பிரித்து கொடுத்துட்டார். பெரியவனுக்கு குழந்தை கிடையாது, சின்னவனுக்கு ஒரே ஒரு பையன். ஸோ as a ரிசல்ட் அவன் தான் 2 குடும்பத்துக்கும் பையன், நேச்சுரலி இல்லையா? 2 பேர் சொத்தும் அவனுக்கு தான் வரப்போகுது.
ஆனால் இந்த தம்பிக்கு ஆசை, அண்ணன் எவ்வளோ நாள் இருப்பார் தெரியாது, நான் நல்லா இருக்கிறப்ப அந்த சொத்து நமக்கு வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்? அவர் குறுக்க நிற்கிறார். குறுக்க நிற்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சா நல்லது அப்படி சொல்லிட்டு, அண்ணனுக்கு ஒரே வீடு 2 பாகமாக பிரித்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பாலில் விஷத்தை கொடுத்து அண்ணனுக்கு கொடுக்குறான் தம்பி. நல்ல தம்பி, பாசக்கார தம்பி. அவர் என்னப்பா நீ கொண்டு வந்திருக்க? இல்லை சாப்பிடுன்னு, நைட்டு ரொம்ப நேரம் படிக்காது, இது சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு, ஒரே அடியா, நிறைய வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டோம். சரி வச்சுருட்டா, இதை முடிச்சுட்டு குடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். இப்போ புத்தகம் படிச்சுட்டே இருக்கார். இந்த தம்பியோட பையன் வந்தான், 10 வயசு பையன். பெரியப்பா இது என்னது? உனக்கு பால்டா, அவங்க அப்பா தான் வச்சுருக்கா, நான் குடிக்கவா அப்படின்னு கேட்டான். பையன், எனக்கும் பையன் அவனுக்கும் பையன், குடி அப்படின்னு சொல்லிட்டார். குடிச்சிட்டான். குடிச்சு முடிக்கிறப்போ தம்பி டேய் நீ ஏன்டா குடிச்ச? பெரியப்பா தான் கொடுத்தார். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று ஆள ஆரம்பித்தான். பையன் செத்து போனான்னு ஒரு கதை. பேராசை பெருநஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திரிவிதம் நரகசியதம் துவாரம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். நரகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய 3 டோர்வேஸ், கதவுகள் இந்த 3: காமம், குரோதம், லோபம். அதனால தான் சங்கராச்சாரியர் ஒரு இடத்துல சொல்லுவார், பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனதால் தான் அதிக தீமை வருகிறது. நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? நம்ம மனசு. நம்முடைய ஒஸ்ட் எனிமி யாரு? அதுவும் நம்ம மனசு தான். அந்த மாதிரி இருந்தால் இல்லையா? அதனால தான் கிருஷ்ணன் கீதையில் சொல்லுவார், ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபு ஆத்மனகா சொல்லுவார். இந்த மனசு தான் உங்களுக்கு நண்பன், மனசு தான் உங்களுக்கு எதிரி. எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நமக்கு பலனை கொடுக்கும். அதான் சங்கராச்சாரியர் சொல்கிறார், அடக்கம் இல்லாத மனதால் தான் அதிக தீமை வருகிறது. அதை தான் இங்கே ராமகிருஷ்ணர் சொல்கிறார், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். யோசித்துப்பார். ஹனுமனுக்கு கோபம் வந்தது, உடனே இலங்கையை எரித்து விட்டார். வாலில் நெருப்பு வச்சாங்க, அவங்க உடனே கோபம் வந்துருச்சு, இலங்கையை எரிச்சிட்டு சொல்லிட்டு அங்கே இங்கே பறந்து எல்லா கட்டிடங்களும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அசோகவனத்தில் சீதை இருப்பது அதன் பிறகு தான் நினைவுக்கு வந்தது. ஐயோ அம்மாவுக்கு என்ன ஆகிடுமோ சொல்லி அப்புறமா வருத்தப்பட்டார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். பதைத்து போனார் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். உடனே ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்குறார், அப்படியானால் இறைவன் ஏன் தீயவர்களை படைத்தார்? கெட்டவங்களை ஏன் படைச்சார்? கெட்ட குணங்களை ஏன் படைச்சார்? இதெல்லாம் எப்படி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பாருங்க. கேள்வி கேட்குறது கூட நாம் அமுதமொழிகளிலேருந்து கற்றுக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் போன வகுப்புலேயே நான் சொன்னேன், கம்ப்ளீட்டாக நல்லவங்க கம்ப்ளீட்டாக கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வி சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட். நல்லா கவனிச்சா தெரியும். நம்முடைய ஆட்டிடியூட் நாம் சேஞ்ச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து கூட நாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணுவோம். அதேமோ வில்லேஜில் ஒரு சேயிங் உண்டு, மக உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய வீட்டில் இதெல்லாம் இருக்கும். அது என்னமோ மண்குடம் தான், அது உடஞ்சி போச்சு, என்னமோ பரம்பரையே போன மாதிரி அப்படி கத்துவாங்க. மருமக உடைச்சு, மக உடைச்சா தூக்கி போய் அது பழசாயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட கெட்ட குணம் சில சமயம் வரும். நாம் யாருமே கெட்டவங்க கிடையாது, கெட்டு போனவங்க. அந்த கெட்டு போனதை கொஞ்சம் திருத்திட்டாக்கா நாம் நம்முடைய உண்மை சொரூபம் நல்லவர்கள், அந்த நிலைக்கு வந்துடலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன் தீயவர்களை படைத்தார்? அதுக்கு ராமகிருஷ்ணர் பதில் சொல்கிறார், அது அவரது திருவுள்ளம், அவருடைய திருவிளையாடல். இப்போ ஒரு கதாசிரியர் ஒரு கதை எழுதுகிறார். எல்லா கேரக்டரும் நல்ல கேரக்டராக இருந்தாக்கா அந்த நாவலை நீங்கள் படிப்பீங்களா? ஒரு சினிமாவுக்கே போகிறீங்க, இப்போ எம்ஜிஆர் படத்துக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க சார்? ஃபைட்டை பார்க்கணும் இல்லை? வாத்தியார் ஃபைட்டு, என்ன ஃபைட்டு அந்த வயசில். அந்த ஏதோ ஒரு படம் வந்தது, நான் சின்ன பையனாக இருந்தப்போ பார்த்தேன், அந்த உழைக்கும் கரங்கள்னு ஒரு படம். அந்த மான்கொம்பு வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் சும்மா அப்படி இப்படி ஓடி ஓடி சண்டை போடுவார். அப்போ அவருக்கு வயசு ரொம்ப கம்மி, 58 தான்.
ஆனால் அவர் துள்ளி குதித்து வர்றதை பார்த்தா 30-35 வயசு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சண்டைக்காக நம்ம போய் படத்தை பார்க்குறோம். எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்கனாக்கா 10 நிமிஷம் பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம வந்துடுவோம். அதே மாதிரி தான் உலக வாழ்க்கையும். அதான் சொல்கிறார், அது அவரது திருவுள்ளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யாமாயம் உண்டு, அவித்யாமாயம் உண்டு, நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, இருட்டின் அவசியமும் இருக்கிறது. ஒரு நோய் வர்றதுனால தான் டாக்டர்கிட்டே போகிறோம், பசி வர்றதால தான் சாப்பிடவே போகிறோம். அதை போல் இருட்டு இருந்தால் தான். இப்போ இருட்டாகவே இல்லைன்னு வச்சுங்க, எப்போவுமே சூரியன் இருந்திருந்தாக்கா நமக்கு ஒரு நல்ல அற்புதமான விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் கிடச்சிருக்கவே மாட்டார். ஏன்? அவருக்கு தேவையே இல்லை, ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இதில். அதான் வந்ததுனால தான் நம்ம ஜில்லு ஜில்லுன்னு இங்கே பாருங்கள், பின்னாலேருந்து காற்று அடிக்குது குழு குழுன்னு. அந்த எடிசனுக்கு நாம் நன்றி சொல்லணும். இருட்டு இருந்ததால தான். அது மாதிரி இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப தான் யூ ஸ்டார்ட் திங்கிங், இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்க, உங்களுக்கே போர் அடித்து போயிடும். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சே நடக்குதுனாக்கா ஒரு கோல் செட் இருந்தால் தான் அந்த டார்கெட்டை வச்சுட்டு இவன் விளையாடுவான். ஒன்றுமே இல்லைனாக்கா நீ எவ்வளோ வேணால் ரன் எடு, நான் எவ்வளோ வேணால் யாருமே ஜெயிக்க போகிறது இல்லைனாக்கா யாரும் விளையாடவே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. தெர் வில் பி நோ என்தூசியாசம். ஸோ வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி தான். இருட்டு இருப்பதால் தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. என்னமோ சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும், நீரின் சுவை தாகத்தில் தெரியும் அப்படின்னு. நான் இந்த கோணம்பட்டின்னு ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி போயிருந்தப்போ நைட்டு அவங்க உட்காந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அப்போது நைட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறப்போ ஒரு கதை சொன்னேன். அதில் ஒரு சாது அப்படியே நடந்து வர்ற, காலையில் ஒரு 11:30 போல், ரொம்ப தாகமாக இருந்தது, பசியாக இருந்தது. அங்கே இருந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்தது, அங்கே போய் கேட்குறாரு. அங்கே ஒரு ஏழை விவசாயி துண்டு கட்டிக்கிட்டு என்ன சாமி அப்படின்னு கேட்குறான். ரொம்ப தாகமாக இருக்குது, பசியாகவும் இருக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். உடனே ஏழை வீட்டில் என்ன இருக்கும், அந்த பழைய சோறு கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியை கொண்டு பிசைஞ்சு கொண்டு கொடுத்தாங்க. அதை அந்த சாது சாப்பிட்டாராம். சாப்பிட்டுட்டு சொன்னாராம், தேவாமிர்தம் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு எப்போ உனக்கு நல்ல தாகமாக இருக்கிறப்ப நீங்கள் தண்ணியை குடிச்சு பாருங்கள். தண்ணியை போல் டேஸ்டான பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நமக்கு அந்த மாதிரி சில சமயம் அதெல்லாம் ஏற்படும். நீ எங்கேயோ தண்ணியே கிடைக்காம அப்படியே துடிச்சு போய், அதுவும் இப்போ பாட்டில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதில் டேஸ்ட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மினரல்ஸும் கிடையாது, அப்படியே சக்கை மாதிரி இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பாட்லேயும் சக்கை சாப்பிட்டுட்ருக்கோம், தண்ணிலையும் சக்கை சாப்பிட்டுட்ருக்கோம், உடம்பே சக்கையாக தான் இருக்குது. உண்மையான டேஸ்ட் அப்போ புரியும். ஸோ இந்த கதையை அந்த ஆசிரமத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன், கோணம்பட்டி ஆசிரமத்தில். அங்கே நிறைய பேர் அங்கே உட்காந்து கேட்குறாங்க, சின்ன பசங்க, பொண்ணுங்க, பெரியவங்க எல்லோரும் கேட்குறாங்க. அடுத்த நாள் காலையில் நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு பொண்ணு, சத்யான்னு ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு, அவள் காலேஜில் படிக்கிறாள், ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் படிக்கிறாள். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணான். சாமிஜி, காலேஜுக்கு போயிட்டு வரேன், சாயந்தரம் பார்க்குறேன். வெரி குட். சாப்பிட்டியாம்மா அப்படின்னு நான் கேட்டேன். சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? தேவாமிர்தம் அப்படின்னா. பழைய சோறுன்னு சொல்லாமல் இவ்வளோ புத்திசாலி பொண்ணு பாருங்கள். தேவாமிர்தம் சாப்பிட்டேன் சாமிஜி அப்படின்னு. எனக்கு நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் இங்கே பூரி சாப்பிட்டுட்ருக்கேன். சரி உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு 2 பூரி வச்சு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நீரின் சுவை எப்போ நாம் தாகமாக இருக்கோமோ அப்போ தான் புரியும். இருட்டு இருப்பதால் தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைத்தான், அதில் சந்தேகமே இல்லை. அப்படியானால் கடவுள் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? இது ராமகிருஷ்ண கேள்வி அவரை கேட்கிறார். மாமனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு பதிலும் கொடுக்கிறார். இப்போ எக்ஸாமில் டெஸ்ட் வைக்கிறாங்க, நீட், என்னென்னமோ ஜேஇஇ, என்னென்னமோலாம் டெஸ்டெல்லாம் வருது இல்லையா? எதுக்காக இதெல்லாம்? கவர்மெண்ட் போஸ்ட் ஈஸியாக கொடுத்துடலாமே, ஏன் கொடுக்கறது இல்லை? டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் எழுதுகிறோம். எதுக்காக அப்படின்னாக்கா, டு கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் ஆல் இல்லையா?
அந்த மாதிரி இவரும் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இந்த தடைகள்லாம் ஏன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னாக்கா, மாமனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப தான் நாம் கண்ட்ரோல் செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவோம். புலன்களை வென்றால் மாமனிதன் ஆகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? மனசை கட்டுப்படுத்தணும். இப்போ நிறைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நிறைய இரிட்டேஷன் வரும். ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். பிரின்ஸிபால் இந்த பிரின்ஸிபால் மேடம் எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வேலை கொடுக்குறாங்க சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அம்மா சின்சியராக வேலை செய்யும். இன்னொரு அம்மாக்கிட்ட கொடுத்தாக்கா அது சரியாக பண்ணாது. அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு இந்த அம்மா வேறு மறுபடியும் ரெஃபரன்ஸ் பார்க்கணும். அதுக்கு பதிலாக இந்த அம்மாக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் என் தலைமையிலேயே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து சரியான டைரெக்ஷனில் மனசை அழைச்சிட்டு போய் உருவாக வி பிகம் கிரேட் பீப்புள். அதை தான் சொல்கிறார், புலன்களை வென்றால் மாமனிதன் ஆகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? வள்ளுவர் சொல்வர், யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்கிறார். நான் என்னது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம கீழ் லெவல்லே இருப்போம். அதை தாண்டி போகிறப்போ ஒரு பொதுநலமான வியூ பாயிண்ட் வச்சுக்கிட்டு வேலை செய்கிறப்ப தான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். வானோர்க்கு அப்படின்னாக்க தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவர்களை விட உயர்ந்த உலகத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்கிறார். வானோர்க்கு உயர்ந்த உலகம்னாக்க ஏன் இப்படி சொல்கிறாருனாக்க, தேவர்கள் ஆகிறது ஹிந்து மதத்தினுடைய லட்சியம் கிடையாது. நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணாக்க வசதியான வீட்டில் பிறப்பீங்க. ஆனால் அதுக்கு அடுத்த பிறவிலையும் வசதியாகவே இருப்பீங்க அப்படின்னு கேரண்டி கிடையாது. எப்போ உங்கள் புண்ணியம் தீர்ந்து போச்சோ, க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். மறுபடி இந்த கர்ம பூமிக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு பதிலாக இந்த யான் எனது, நான் அகங்காரம் மமகாரம் இந்த ரெண்டையும் விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாக்க தேவநிலையில் தெய்வீக நிலையை அடையலாம். தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டாக்க நீங்கள் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தான் நான் முன்னாடி சொன்னேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த ஞானம் அப்போ வரும். அந்த மாதிரி புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்டுட்டு, இறைவனின் அருளால் இறை அனுபூதியை கூட அவன் பெற்று விடுவான். அந்த குணங்களை வளர்த்துக்கிட்டா, புலன்களை கட்டுப்படுத்தினா, மனசை கட்டுப்படுத்தினா இறைவனுக்கே ஒரு கருணை வரும் நம்ம மேலே. இந்த வாரியார் சாமிகள்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்டாங்க, நான் டெய்லி வார சாமி கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன், வீட்லேயும் சாமி கும்பிடுவேன், கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறார்? வாரியார் சாமி சொன்னாராம், வாத்தியார் யாருக்கு டெஸ்ட்டு வைப்பார்? தெருவில் வர்றவனுக்கா? தன்கிட்ட படிக்க வர்றவனுக்கு தான் டெஸ்ட்டு வைப்பார். நீ படிக்க வர்ற, அதனால் உனக்கு டெஸ்ட் வைக்கிறார். எதுக்காக டெஸ்ட் வைக்கிறார்? அதில் பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ தைரியமாக இரு. டெஸ்ட்டு வருதா, நம்ம சாமிஜி சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், கஷ்டம் வருதா, கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு லவ் லெட்டர் வருது அப்படிம்பார். உங்களுக்கு வந்திருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவர்கிட்டேருந்து வருது இந்த வயசில் பாருங்கள் அப்படின்னு நினச்சிங்க. கஷ்டம் வருதுன்னாக்கா ஹீ வாண்ட்ஸ் டு டேக் யூ நியரர் ஹிம். இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் சொல்கிற, இறை அனுபூதியை கூட அவன் பெற்று விடுவான் கடவுளுடைய அருளால் அப்படி சொல்கிற. அது சொல்லிட்டு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமம் இருப்பதால் தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, ஈரான் அண்ட் இஸ்ரேல் எதுக்காக அடிச்சுக்கிறாங்க? இங்கே ஒரு 1000 பேரை காணும், அங்கே ஒரு 1000 பேரை காணும், இங்கே ஒரு 15 பில்டிங்கை காணும், அங்கே ஒரு 15 பில்டிங்கை காணும். என்ன சாதிக்க போகிறாங்க? கடைசியில் அவனும் இருக்க போகிறதில்ல, கொமினியும் இருக்க போகிறதில்ல, அவங்க தாத்தாவும் இருக்க போகிறதில்ல, யாருமே இருக்க போகிறதில்ல. பட் அந்த ஞானம் இல்லை. அதனால் என்னமோ நாம தான் சாதிக்க போகணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. எவ்வளோ ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தான்காரன் பாருங்கள், இந்தியாவை எதிர்த்து பேசினா தான் அவனுக்கு அங்கே ஓட்டே கிடைக்கும். அதுக்காக சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட இந்தியாவில் அப்பப்போ கொண்டு போட்டுட்ருக்கான். பைத்தியக்காரத்தனமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். காமம், நாம் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு இல்லையா?
இதை தான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். இறைவனின் காமத்தால் தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. சாரதா தேவிக்கே ராமகிருஷ்ண மகாசமாதிக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இருக்க பிடிக்கலை, தனியாக இருக்க பிடிக்கலை. எனக்கு அந்த மாதிரி ஒரு தெய்வீக புருஷர் கூட இருந்துட்டு இல்லாமல் இருந்தாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, இதெல்லாம் கதைகள் தான், சரியா? ஒரு அம்மாவுக்கு 55 வயசு, மாடியில் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. உடனே அந்த ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து ஒரு 65 வயசோ என்னமோ, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லோரும் வந்து ஈவினிங் டைமில் அடுத்த நாள் காலையில் அந்த கட்டிலோடு தூக்கிட்டு வராங்க மாடியிலேருந்து. ஒரு 4 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வர்ற கதைகள். அப்படி வர்றப்ப படியில் இறங்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும் இல்லையா? பார்த்து இறங்கப்பா அப்படி சொல்லிட்டு 2-3 பேர் கூட வராங்க. அப்படி ஒரு கார்னரில் அந்த படி அப்படி திரும்பி வருது. ஒரு கார்னரில் போகிறப்ப அந்த செவுத்தில் போய் ஒருத்தன் இடிச்சிட்டான் கட்டில். ஒரு ஜர்க்கிங் வரும் இல்லையா? அந்த அம்மா எழுந்து உட்காந்துட்டாங்க. என்னை எங்கே தூக்கிட்டு போகிறீங்க அப்படி. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த அம்மா சாகலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூக்கிட்டு வந்துட்டாங்க. உடனே எல்லோரும் வந்தவங்கெல்லாம் இப்போ எல்லோரும் துக்கம் விசாரிக்க வந்திருக்கோன்னு சொல்ல முடியுமா? எல்லோரும் வந்து சிரித்து பேசிட்டு உனக்கு ஆயுசு கெட்டி அப்படி இப்படி சொல்லி ரொம்ப போயிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா நல்லா ஆயிட்டாங்க, நல்லா இருக்காங்க. 8 வருஷம் கழித்து மறுபடியும் அதே மாடியில் தூங்குறப்போ மறுபடியும் செத்து போயிட்டாங்க. மறுபடியும் அந்த ஹஸ்பண்ட் வந்துப்பாங்க, அவர் நல்லா இருக்கார். வந்து செக்கப் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் எல்லோரும் சொல்லி அனுப்பி எல்லோரும் வந்தாங்களாம். காலையில் மறுபடியும் அந்த கட்டில் ஓடு தூக்கிட்டு வருவோம். அந்த ஐயா சொல்கிறார், டேய் பார்த்துப்பா, அவர் ரொம்ப மென்மையான பெண், எங்கேயும் இடிச்சிடாதீங்கப்பா. இடித்தா என்ன ஆகும்? இன்னொரு 8 வருஷம் வேண்டாம் அப்படின்னு. அந்த இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஸோ காமம் இருப்பதால் தான் உலகத்தில் வந்து இந்த விளையாட்டு நடக்குது. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், காளி ஏன் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதில்ல அப்படின்னாக்கா, இந்த உலக விளையாட்டு இன்னும் போயிடும். இப்போ நீங்கள்லாம் ஞானிகள் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த வாரம் நான் யார்கிட்ட பேசுகிறது சொல்லுங்கள்? நான் மட்டும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்புறம் இதை கேட்குற யூடியூப்பில் கேட்குறோம், அவங்களும் ஞானிகள் ஆகிட்டாக்கா அப்புறம் யாருமே இருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் விருப்பப்பட்டு இந்த விளையாட்டு தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆசையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். சாரதா தேவிக்கே ராமகிருஷ்ண மகாசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க விருப்பமே இல்லை. அழறாங்க அங்கங்கே, உடம்பை விட்டுலாம் அப்படி சொல்லி. அப்போ ஒரு நாள் ராமகிருஷ்ணன் வந்துட்டு, நீ இரு, ஒன்றால் இன்னும் நிறைய வேலைகள் நடக்க வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தே கம் ஃபார் பப்ளிக் பர்பஸ், நாட் ஃபார் பர்சனல் பர்பஸ். இப்போ நாமெல்லாம் வந்தது வந்து நம்முடைய ஆசைகளை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி, இதுக்காகத்தான். அவங்கெல்லாம் வர்றது உலகத்துக்காக வராங்க, மற்றவங்களுக்காக வராங்க இல்லையா? நீ இரு, உடம்புல இருக்கணும், ஒன்றால் பல வேலைகள் நடக்க வேண்டியிருக்கு, இந்த இவளை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை காட்டினார். அந்த குழந்தை தான் அப்புறம் ராதுவாக பிறந்தா. அந்த ராது மேலே அம்மாவுக்கு அவ்வளோ பாசம். ஏன்னா அந்த ராதுவோட அம்மா ஒரு பைத்தியம். ஐயோ, அந்த பைத்தியம் பார்த்துக்க சொல்லிட்டு அந்த பொறுப்பை அம்மாவே ஏற்றுக்கிட்டாங்க. ஆஸ் அ ரிசல்ட் 34 வருஷம் அந்த அம்மா சேவை செஞ்சாங்க உலகத்துக்கு. அதனால தான் இந்த மடம்லாம் வந்தது. நமக்கு சாப்பாடுலாம் அந்த அம்மாவுடைய பிரார்த்தனையால் தான் கிடைக்கிது. எவ்வளோ நடந்துருக்கு பாருங்க இல்லை? மகாபுருஷ மகாராஜுக்கு உடம்பு சரியில்லை, காசியில் போய் தங்கியிருக்கிறார். போய் விஸ்வநாதர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடிக்கடி போக முடியாது. ஸோ ரூம்லேருந்து குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாராம், டாக்கூர் ரொம்ப உடம்பு முடியலை, எனக்கு விடுதலை கொடுங்கோ அப்படின்னு. அடுத்த நாள் வந்து சேவக்கிட்ட சொல்கிறார், நேற்று குருதேவர் வந்தார், நான் என்னுடைய பிரார்த்தனையை சொன்னேன் அப்படின்னு. உடனே சேவக் கேட்டார், குருதேவர் என்ன சொன்னார்? அவர் சொன்ன, அவசரப்படாத, இந்த உடம்பின் மூலமாக இன்னும் சில வேலைகள் நடக்க வேண்டியிருக்கு. அப்போவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 70 வயசு என்னமோ ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து அவர் உடம்பு ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங் உடம்பு கிடையாது, இவ்வளோ மெடிக்கேஷன்ஸும் கிடையாது. இந்த உடம்பின் மூலம் இன்னும் சில வேலைகள் நான் செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறேன். உடனே சேவை கேட்டேன், அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? மகாபுருஷனாக சொன்னார், அவர் முடிவு பண்ணிட்டார், அப்புறம் வந்து அதுக்கு பதில் பேசுகிறதுக்கு நான் யார் அப்படி சொன்னார் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஆசை இல்லைன்னா கூட ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஸோ மெனி பீப்புள், சம் பீப்புள் ஹாவ் டு லிவ். ஆனால் மற்றவங்களாம் வந்து காமத்தால் தான் இந்த இறைவனின் படைப்பு நடைபெறுகிறது.
அம்மாவுக்கு, டிவைன் மதருக்கு இந்த விளையாட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுல ஆசை கிடையாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃப் போகிறார். தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த சாப்பாடை நீங்கள் எடுத்துங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையில் இருந்தப்போ இந்த தை பொங்கல் அன்னைக்கு வீட்டில் அம்மா வந்து இந்த பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் அப்படிங்கிறப்பவே எங்களுக்கு வாயிலெல்லாம் வந்து அப்படியே எச்சில் ஊறும். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொங்கல் வந்து பிளேட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டோன்னே திகட்டி போயிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாக்கா உள்ளே இருக்கிறதும் வெளியில் வந்துடும். இன்பம் கூட அந்த மாதிரி தான். வெறும் இன்பம் மட்டும் இருந்தாக்கா உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம், தீய குணங்களும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கொரோனாலாம் வந்தது. இப்போ கொரோனாலாம் வராமல் இருந்திருந்தாக்கா இந்த கிளென்லினஸ், நீட்னஸ் இதெல்லாம் வந்திருக்குமா? நம்ம ஆளுங்க முக்கியமாக இந்தியர்களை பற்றி சொல்லுவாங்க, சிங்கப்பூர் போகிறப்ப அவ்வளோ க்ளீனாக இருப்பாங்க. அங்கே வெளியில் துப்ப மாட்டாங்க, ஒரு பேப்பர் போட மாட்டாங்க. ஏன்? போட்டால் $500 $1000 போயிடும். திரும்பி வந்த உடனேயே அப்படியே பக்கா இந்தியனாக மாறுவாங்க. அங்கங்கே தூப்புறது, குப்பையை போடுறது இதெல்லாம் சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஜனங்க அந்த மாதிரி. ஸோ தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். இந்த கொரோனா, எய்ட்ஸ் இதெல்லாம் ஏன் வருதுன்னாக்கா நமக்கு அந்த சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக, முன்னெச்சரிக்கையை கற்றுக் கொடுக்கறதுக்காக. அதனால் தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒரு கிராமவாசிகள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்க கோலோக் சௌதரியை அனுப்ப வேண்டி இருந்தது. அவனுடைய பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கினர். அவ்வளவு கொடூரமானது அவனது ஆட்சி முறை. இப்போ கூட பாருங்கள், இந்த சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக வந்து வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் அந்த டேக்டிஸ் வராது. சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சில டேக்டிஸ் வந்து அப்படியே நேச்சுரலாக வந்திருக்கும். அவங்கள வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ கரெக்டாக தூக்கி போடுவாங்க. இப்போ நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு, அவர் மினிஸ்டர் எலெக்ஷனில் வந்தவரே கிடையாது. பட் எவ்வளோ டேக்ட்ஃபுல்லாக வந்து சைனாவே அடக்கி வச்சுருக்காரு பாருங்க. அந்த மாதிரி ஆட்களும் தேவைப்படுறாங்க. ஸோ கோலோக் சௌதரின்னு ஒருத்தர் நல்ல ஹேண்டில் பண்ணக்கூடியவர், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர், அவரும் தேவையாக இருக்கிற இந்த சொசைட்டிக்கு. இல்லைனாக்கா அந்த ஒரு ஜனங்கள்லாம் வந்து பெரிய கலவரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, வரி கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி கெட்டவர்களும் தேவையாக இருக்கிறார்கள். எல்லா வகையானவர்களும் வேண்டும். இந்த உலகத்தின் இயற்கையே அந்த மாதிரி தான். சீதை ராமனை பார்த்து, நாதா, அயோத்தியில் எல்லாம் மாளிகைகளாக இருந்தால் நன்றாக இருக்கும், பல வீடுகள் இடிந்து பாழடைந்து காணப்படுகின்றனவே என்று சொன்னாள். அதற்கு ராமர், சீதா, எல்லா வீடுகளும் அழகாக இருந்துவிட்டால் கொத்தனார்களின் பிழைப்பு என்ன ஆகுது என்றார். பாருங்கள், நேச்சுரல், ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாருல ராமர் கூட. இல்லை, எல்லாருமே பணக்காரங்க ஆக முடியாது, ஆகவும் கூடாது. இப்போ எல்லாருமே படித்து பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாக்கா இந்த சுண்ணாம்பு அடிக்கிற வேலை, ஸ்கவேஞ்சர் வேலை இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? நான் எல்லோரும் பண்ணணும்னு சொல்லலை. பட் கிருஷ்ணன் சொல்லுவார், ஸ்ரத்தாமயோயம் புருஷா யோய ஸ்ரத்த ச ஏவ சக அப்படின்னு. உங்களுடைய மன அமைப்பு, மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இயற்கை வந்து வேலையை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும். பட் அது உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலை அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை, சந்தோஷப்பட வேண்டியதில்லை. அதை செய்ய வேண்டிய முறையில் செஞ்சால் அதுவே வந்து தெய்வத்தை காட்டும். ஏன்? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாம் மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் வந்து பெரிய பெரிய வேலைன்னு தான் ஆசைப்படுறோமே ஒழிய, பெரிய வேலையில் போயிட்டு நீங்கள் தப்பு பண்ணால் தண்டனையும் பெருசாக இருக்கும். ஒரு மினிஸ்டர் ஒரு தப்பு பண்ணாக்கா அது நிறைவேற பாதிக்கும். அதே வீட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த பையன் நிற்கிறான், இவன் ஏதாவது தப்பு பண்ணாக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் பாதிக்கும். அதுக்கேற்ற தண்டனை தான் வரும். மினிஸ்டருக்கு அதுக்கேற்ற தண்டனை வரும். ஸோ எல்லா வகையானவர்களும் உண்டு, அதுக்கான தேவை உண்டு. மிளகாயை படைத்தவர் தான் மாங்காயும் படைச்சிருக்கார். அதுக்கு பர்பஸ் வேறு, இதுக்கு பர்பஸ் வேறு. ஸோ உலகம் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இறைவன் பலவிதமானவற்றையும் படைத்திருக்கிறார். நல்ல மரம், தீய மரம், அவற்றுடன் களையையும் படைத்திருக்கிறார். மிருகங்களிலும் நல்லவை தீயவை என்று எல்லாம் இருக்கின்றன. புலி, சிங்கம், பாம்பு எல்லாம் உள்ளன. புலி சிங்கம்லாம் இல்லைனாக்கா காட்டில் வந்து மற்ற மிருகங்கள்லாம் அதிகமாகிடும் சொல்லுவாங்க.
இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் உண்டு. அது இருக்கிறதுனால தான் கரப்பாம்பூச்சியை கூட கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க தேவையில்லாமல். அதுக்கு ஏதோ பர்பஸ் இருக்குது. கீழே ஓடக்கூடிய எறும்புகள் அதுக்கு ஏதோ பர்பஸ் இருக்குது. கழுகுகள் இருக்குது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. காகம் இருக்குது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. குரங்குகள் இருக்குது, அதுக்கு ஒரு பர்பஸ். இந்த மாதிரி இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் எந்த ஒரு உயிரும், இன்க்ளூடிங் வைரஸ், கொரோனா வைரஸ், பாக்டீரியா, இதெல்லாம் கூட கடவுள் ஏன் படைச்சிருக்காருனாக்கா அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ அவருடைய படைப்பில் எல்லாமே நல்லவை தான் அப்படி சொல்லி முடிக்கிறார். அந்த நேரத்தில் இன்னொரு பக்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். சுவாமி, இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? என்ன பதில் சொல்லியிருப்பார்? யோசனை பண்ணிட்டு வாங்க. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.